ஹை 37 இன்ச் ப்ளவுஸ் பார்க்கலாங்களா. பேக் சைடு மட்டும் கட்டிங்க. கீழே 1 இன்ச் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஹைட்டு 14.5 அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 14 ப்ளஸ் ½ இன்ச்சஸ் வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டரோட ஒன் சைட் வேல்யூலேருந்து -2 கொடுத்துருக்கேன். இது ஏன்னா நார்மல் நெக்கு. ஒன் சைடு ஷோல்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 8, அதில் மைனஸ் பண்ணி 6, 2 மைனஸ் பண்ணால் 6 அதை மென்ஷன் பண்ணிவிட்டு டவுன் வந்து ஆம்போல் லைன் வரையிருக்காவ ½ இன்ச் சேர்த்தி. ஏன்னா ஷோல்டர் ஸ்லோப் எடுத்தோம்னா நம்மளுக்கு அக்யூரேட் வேல்யூ 6 வந்துடும். அதனால் 6.5 எடுத்திருக்கேன். இது அப்பர் செஸ்ட்டோட வேல்யூ E11 4 ஆட் பண்ணியிருக்கேன். 37 + 4 41. அதை டிவைடட் பை 4 பண்ணும்போது 10.1 வந்துச்சு. 10.25 அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வச்சுட்டேன். இப்போ வெயிஸ்ட் இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து 31.5 அதை வந்து 32 கான்செப்ட் எடுத்து 8 4 டிவைட் பண்ணும்போது 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப்பை வந்து ½ இன்ச் மைனஸ் பண்ணால் இப்போ ஆஸ் யூஷுவல் 6 தான் வரும் ஷோல்டரும் ஆம்போல் லைனும். அதுக்கப்புறம் அதோட மிட் ஷோல்டர் அந்த ஆம்போல் லைன் போட்டிருக்கோங்களா அதோட மிட் எடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி 6 மாதிரி வச்சு அதை வந்து கர்வ் இது பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த 2 அப்பர் செஸ்ட் லைனும் ஆம்போல் லைனும் மீட்டப் ஆகுதுங்களா அந்த இடத்துல 1.25 இன்ச் வர மாதிரி ஒரு லைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் கர்வ் போடலாம். நான் இதை வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ செக் பண்ணேன். இவங்களோட ஆம்போல் வேல்யூ எனக்கு 8 ஒன் சைடு வேல்யூ வந்து அதை வந்து செக் பண்ணேன். அதோட ½ இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதோட சேர்த்து 8.5 மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இவங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் அதாவது டெப்த் வைக்கிறதுக்காக நான் ஓப்பன் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்தேன்னா ஷோல்டர் வேல்யூ 2.75க்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதை கீழே மார்க் பண்ணி அதே மாதிரி டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 9 ஆக்சுவலு 9.5 வச்சு கொஞ்சம் ½ இன்ச் வெளியே எடுத்து ஒரு கர்வ் கொண்டு போய்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் அட்டைன் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி கட் பண்ணி ஓவராலாக நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் பேக் நெக்கோடது கம்ப்ளீட்டாக. இதில் ஏதாவது டவுட் இருந்தாவோ அதே மாதிரி இது லைனிங்க்கு மட்டும் நான் நெக்கு கட் பண்ணிக்குவேன். லைனிங் நான் கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படியே நான் அட்டாச் பண்ணிடுவேன். பண்ணி ஓவராலாக ஃபோல்ட் பண்ணி அடித்து திருப்பிக்குவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லை பயாஸ் பீஸ் கொடுத்து தான் வேணுங்கிறவங்களுக்கு பயாஸ் பீஸ் கொடுத்தும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் இங்கே கீழே வந்து ஏன் 1 இன்ச்சுக்கு அந்த மார்க்கிங் தெரியிருக்காவ க்ராஸாக வந்து ஒரு கட் கொடுத்துட்டு அதுலேருந்து மேலே வந்து ரவுண்ட் ஓவராலாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ப்ராப்பராக நீட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் பேட்டர்ன் கிடச்சிரும். அதே மாதிரி இதில் நாச் வந்து முக்கியமாக நம்ம நாச்சு உங்களுக்கு கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.